நீங்க ஆள் மாறாட்டம் பண்ணி ஸ்வேதாவை ஏமாத்தி மாதவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்கன்னு. என்ன ஏமாத்த நினைச்சா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். நான் இப்பவே கல்பனா மாட்ட போய் நீங்க பண்ண ஆள் மாறாட்டத்தை பத்தி சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். பரிகார பூஜை பண்ணி நீங்க பண்ண தப்பெல்லாம் மறைக்கலான்னு பாக்குறீங்களா? நான் பண்ற உங்களுக்கு பரிகார பூஜை. தரகரே, அனாவசியமா பேசாதீங்க. உங்களுக்கு கமிஷன் வேணும்னா சொல்லுங்க, நாங்க அதை தரோம். அதை விட்டுட்டு கல்யாணத்தை நிறுத்த போறேன் அது இதுன்னு சொல்லாதீங்க. ஸ்வேதாவோட வாழ்க்கை வீணா போயிடும். அடடா, ஸ்வேதா வாழ்க்கை மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை. நீங்க ஸ்வேதா மேல இருக்கிற அக்கறையில ஸ்வேதாவுக்கும் மாதவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறேன். கல்பனாமா சொத்தெல்லாம் ஆட்டையை போடத்தான் பிளான் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு இன்னைக்கு இருக்கு. ஒரு நிமிஷம் தரகிறேன். இப்ப எதுக்கு தரகிற நீங்க கோவப்படுறீங்க? சரி, உங்களை கழட்டி விட்டுட்டு நாங்க கல்பனாமா கிட்ட நேரடியா சம்பந்தம் பேசுனது தப்புதான், நாங்க ஒத்துக்கிறோம். அதுக்காக இப்படியெல்லாம் பண்ணலாமா? நாங்க பரிகார பூஜைக்கு போயிட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் நம்ம சாவகாசமா உட்காந்து பேசலாம். சாவகாசமா உட்காந்து பேசுறதா? நல்ல கதை, இத நான் கேட்கணும். அட போங்கம்மா. தரகரே, 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 நில்லுங்க. தரகரே, தரகரே கொஞ்சம் நில்லுங்க. தரகரே, நம்ம பேசுறதுக்கலாமே. ஆமா ஆமா, பேசுறதுக்குலாம் ஒண்ணு இல்லம்மா. பரிகார பூஜை கருப்பணசாமி கோயில தானே நடக்குது. நான் இப்பவே நேரா அங்க போய் கல்பனம்மாவை பார்த்து உங்க பிரார்த்தனத்தை எல்லாம் போட்டுறானு இல்லன்னு பாருங்க. என்னடி இப்படி பண்ணிட்டாரு? ஐயோ, அம்மா, தரகர் மட்டும் கல்பனா அத்தை கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான்மா. அதுக்கப்புறம் கௌதம கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு மருமகளா போகவே முடியாது. பணக்காரி ஆகணுங்கிற கனவெல்லாம் நடக்கவே நடக்காதுமா. இப்ப என்ன பண்றது அத்தை? கல்பனா அம்மா கிட்ட உண்மையை சொல்ல விடாம தரகரை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். எப்படி அவரை தடுத்து நிறுத்துறது? அம்மா, கல்பனாம்மா கோயிலுக்கு போக கார் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. நீங்க ரெடின்னா கிளம்பலாமாம்மா? சரி. அத்தை, ஸ்வேதா கோவிலுக்கு போயிருக்கா. அவ இல்லாம நாம எப்படி போறது? போற வழியில ஸ்வேதாவை கூட்டிட்டு போலாம். நீ போய் வீட்டை பூட்டிட்டு வா. போ, நீ உட்காரு. என்னம்மா, ரெடியா? சீக்கிரம் வாங்க. ரெடியா? ரெடி அத்தை. போலாமா? வாங்க, ரெடி வா போலாம். கோயிலுக்கு போய் கல்பனாமா பார்த்து பேசுறதுக்கு பதிலா கல்பனாமா வீட்டுக்கே போய் அவங்கள பாக்குறதுன்னு நான் முடிவெடுத்தது சரிதான். போப்பா, கொஞ்சம் சீக்கிரமா போப்பா. சீக்கிரம் வாங்க, டைம் ஆச்சு. வந்துட்டேன். சீக்கிரமா போ, சீக்கிரமா போ. வரேன் சார். தம்பி, சார், கல்பனாமா வீட்ல இருக்காங்களா? ஐயோ கொஞ்சம் சார், பார்க்கணும். அவங்க எல்லாரும் இப்பதான் குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பி போனாங்க. மிஸ் பண்ணிட்டேனே. சரி, குலதெய்வ கோயிலுக்கே போயிட வேண்டியதுதான்.
கருப்பணசாமி கோயிலுக்கு போப்பா, கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. என்னத்த யாரையே காணோம்? ஒருவேளை தரகர் வந்து போட்டு கொடுத்ததுனால கல்பனா அம்மா குடும்பம் கோச்சுக்கிட்டு போயிட்டாங்களா? கண்மணி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது. நீ ஏன் ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. கண்மணி, அங்க கோவில் பூசாரி இருக்காரு பாரு, அவர்கிட்ட போய் நீ விசாரிச்சுட்டு வா. சரிங்கத்தா. வாங்க பூசாரி ஐயா. வணக்கம் பூசாரி. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. பூசாரி ஐயா, நாங்க தான் பொண்ணு வீட்டுக்காரங்க. எங்களுக்கு முன்னால யாராவது கோவிலுக்கு வந்தாங்களா? யாரும் வரலம்மா, நீங்க தான் முத ஆளா வந்திருக்கீங்க. நல்லதுங்க ஐயா. அப்பாடா, இது வரைக்கும் யாரும் வரல. இனிமே அந்த தரகர் வந்தா கூட ஏதாவது பேசி சமாளிச்சுக்கலாம். வாங்க சம்மந்தி. வாங்க வாங்க. வாங்க சம்மந்தியம்மா, வாங்க. இல்ல சம்மந்தியம்மா, இப்பதான் வந்தோம். என்ன மருமகளே, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன எங்க மேடி கிட்ட நீ இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுவியாமே? எங்க இந்த அத்தை கிட்ட இங்கிலீஷ்ல பேச பார்க்கலாம். என்ன ஸ்வேதா இங்கிலீஷ்ல பேசினாளா? ஆமா, உங்க பொண்ணு இங்கிலீஷ்ல பொழந்து கட்டுறாளே. அவ பேசினதை கேட்டா நீங்களே அசந்துருவீங்க. அப்படியா? எங்க ஸ்வேதா பேசு. பேசு ஸ்வேதா, வெக்கப்படாத. தாலி கட்டிங், ட்ரபிளிங், பரிகார பூஜை, ஃபினிஷிங். வாங்க சம்பந்தி. அம்மா, இந்த மேனாம நிக்கிருக்கால, அவதான் பூமிகா. அவ பக்கத்துல நிக்கிறது அவ அம்மா. மா, அங்க நிக்கிறா பாரு, அவ பேரு தான் ஸ்ருதி. எனக்கு வில்லி. பக்கத்துல இருக்கிறது அவளோட அம்மா. சரி, எல்லாரும் உள்ள போலாமா? சரி. வணக்கம் கல்பனாம்மா. வணக்கம் அம்மா. சிவசங்கர் ஐயா வரல? இது வந்துட்டு இருக்காரு. எங்க குடும்ப ஜோசியர் வர முடியல, உங்ககிட்ட பேசியிருப்பாரு. பரிகாரத்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அதை நாங்க பண்ணிடுறோம். இங்க இருக்கிற கற்பன சுவாமி கோயில்ல கோயில் குளம் இருக்குது. முதல்ல அந்த குளத்துல பரிகாரம் பண்ண போறவங்க கிழக்க பார்த்து கும்பிட்டுட்டு 3 முறை முங்கி எழுந்துட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம். வாங்க. அப்ப நம்ம போலாமா? போலாம். வாங்க. வாமா.
பாத்து வா. நீங்க 2 பேரும் சாமிய நல்லா கும்பிட்டுக்கோங்க. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு. அதுக்கப்புறம் பரிகார பூஜைய நம்ம பண்ணலாம். சரியா? பயப்படாம மெதுவா போய் டாடி, தூங்கிட்டு வரணும். சரியா? வா. போ. பாத்து. பாத்து போ. ஸ்வேதா, நீ கை பிடிச்சுக்கோ. சேஃபா கூட்டிட்டு போறேன். பாத்து. பயப்படாத. ஐயோ, இந்த தரகர் வந்துருவானு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கே. பார்க்க பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? 2 பேரும் சாமி கும்பிட்டுக்கோங்க. கடவுளே, மேடைக்கு இந்த தோஷம் நீங்கணும். எனக்கும் மாதவனுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். ரெண்டு பேரும் இறங்கி ஜோடியா 3 முங்க முங்குங்க. சாமி கும்பிட்டீங்களா? கும்பிட்டுட்டேன். பார்த்து திரும்புங்க. நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க. முங்குங்க. ரெண்டாவது முறையும் முங்குங்க. கடவுளே, இன்னொரு தடவை முங்குங்க. 3 தடவை முங்கணும். ஐயோ, என்னாச்சு? என்ன மேடிய காணோம். ஸ்வேதா, மேடி எங்க? மேடி, ஐயோ ஐயோ, அம்மா, மேடி. ஐயோ, மேடி, மேடி, மேடி எங்க? மேடி, 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 மேடி எங்க பாருங்க. மேடி எங்க இருக்கீங்க? மேடி, மேடி, கௌதம், மேடி, 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 ஐயோ மேடி, மேடிமா எங்க போனா அவ? நானுமே. மேடி, ஸ்வேதா, மேடி எங்க? மேடி, கௌதம், கௌதம் பாத்து. மேடி, 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 பாத்துக்கோங்க. மேடி, 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 எங்கடா இருக்க? ஐயோ, கோடி ரூபாய் பிளான் ஆச்சே. மேடி, 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 மேடி,
ஐயோ அம்மா பயமா இருக்குமா? மேடியை காணோம். மேடி பயமா இருக்கு. மேடி 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 மேடி. ஐயோ மா நல்லா பாத்துட்டுமா மேடி இல்ல. நல்ல குளத்துக்கு நடுவுல போய் தேடி பாரு. மா இதுக்கு மேல சேரா இருக்கு. உள்ள போனா என்ன எடுத்துருமோன்னு பயமா இருக்குமா? ஐயோ மேடி 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 எப்படியாவது அவனை தேடி கண்டுபிடி. எனக்கு என் பையன் வேணும். மா இதுக்கு மேல என்னால கீழே போக முடியலமா. இருக்குது மேடி 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 மேடி. மேடி என்ன இருக்கும் அத்தை? என்னடி இது? மேடி 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 அப்பா இங்க வா. டேய் ஏன்டா அங்க போன? I like swimming. ஓடி வாங்க வண்டி மேல வாடா. அம்மா மேடிமா. No, I Daddy. like swimming. அந்த பக்கம் போகாத மேடி. ஆழமா இருக்கும். இங்க வா மேடி. இங்க வா மேடி. அங்க ஆழம் அதிகமா இருக்கு. இங்க வா இங்க வா மேடி மேடி. அங்க இங்க வா, போகாதீங்க. இங்க மேடி. வந்துருங்க. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கறானே. இப்ப என்ன பண்றது? மேடி மேடி வா. தயவு செஞ்சு வந்துருங்க மேடி. இங்க வா மேடி. மேடி வா. இங்க வா மேடி. ஜாலியா இருக்கு. மேடி நான் சொன்ன கேப்பீங்கல்ல? வாங்க ஆழத்துக்கு போகாதீங்க. No, no, ஜாலியா இருக்கு. நீங்க போனா நானும் வருவேன். வேணா ஸ்வேதா, நீ வேணா. அப்ப நீங்க வாங்க வாங்க. வா, வா. வா பாத்து மெதுவா வா. அப்பாடா வாடா வா வா மெதுவா கையை கொடு. வா. என்னடா மேடி நீ? நாங்களாம் பயந்துட்டோம் தெரியுமா? அதான் எனக்கு நீச்சல் தெரியும். ஏன்டா இப்படி பண்ற? வாடா வாங்க. வா கீழே பாத்து. பாத்து மெதுவா வாங்க. மெதுவா வா. 18ஆம் படி கருப்பா, இவங்க பண்ற பரிகார பூஜையை ஏத்துக்கிட்டு இவங்க விருப்பத்தை நீ நிறைவேற்றணும். கருப்பா தொட்டு கும்பிடுங்கம்மா, தொட்டு கும்பிடுங்க. விபூதி வாங்கிங்க, நீங்களும் வாங்கிங்க. கடவுளே தரகர் வராம இருக்கணும். பரிகார பூஜை நல்லபடியா போயிட்டு இருக்கு. வேகமா பாப்பா, வேகமா பாப்பா. நீங்க 2 பேரும் 3 முறை பிரகாரத்தை சுத்தி வாங்க. போ. ஸ்வேதா போலாம். வா ஸ்வேதா, வா.
வா போலாம். வா பாத்து சாமி Bye. போயிட்டு வா